ஐயா வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. உலகத்தை சுமப்பவன் விவசாயி. உழவன் டிவி என்று வைத்திருந்தாலே அது ஒரு மிக பெருமையான பெயர். அந்த தொலைக்காட்சியில் நான் பேசுவதை நினைத்து மிகவும் பெருமை அடைகிறேன் ஐயா. ஒரு சின்ன கோரிக்கை மத்திய அரசுக்கு. தென்காசி மாவட்டம், தென்காசி தாலுகா, கடை யூனியன், மேலாம்பூர் பஞ்சாயத்து, கருத்தப்பிள்ளையூர். இந்த கருத்தப்பிள்ளையூர் என்கிற கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கிறது. இந்த ஊரிலிருந்து ஒரு ஏடிஎம் மற்றும் வங்கி சேவை, எந்த ஒரு சேவை என்றாலும் 4 அல்லது 5 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் அல்லது பேருந்தில் சென்றால்தான் எந்த சேவையையும் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம். இந்த குக்கிராமத்தில் ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளி அனைத்துமே இயங்கி வருகிறது. எங்கள் ஊரில் ஏடிஎம் வசதியோ வங்கி வசதியோ எதுவுமே கிடையாது. ஒரு தனியார் ஏடிஎம் மட்டும் இருக்கிறது, அதுவும் முழுமையாக செயல்படுவதாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட குக்கிராமத்தில் கீழாம்பூர் அஞ்சல் நிலையத்தில் இருக்கும் ஒரு கிளை அஞ்சலகம் கருத்தப்பிள்ளையூரில் இயங்கி வருகிறது. இந்த அஞ்சலகத்தை முழு நேர அஞ்சலகமாக மாற்றி தந்தால் வங்கியாகவும் எங்கள் கிராமத்து மக்கள், அதாவது கருத்தப்பிள்ளையூரை சுற்றி சுமார் 4-5 கிராமங்கள் இருக்கிறது, இந்த கிராம மக்கள் பயனடைவார்கள். எனவே இந்த பகுதி நேர தபால் நிலையத்தை முழு நேர தபால் நிலையமாக மாற்ற திருநெல்வேலி சூப்பரண்டா போஸ்ட் மாஸ்டரிடம் மனு கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிறது. எனவே இந்த மனுவை விரைந்து பரிசீலனை செய்து கிளை அஞ்சலகமாக இருக்கும் எங்கள் கருத்தப்பிள்ளையூர் போஸ்ட் ஆஃபீஸை முழு நேர அஞ்சலகமாக மாற்றி தரும்படி மத்திய அரசையும் போஸ்டல் நிர்வாகத்தையும் கிருபை கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை கையில் எடுத்து அது எந்த தோல்வியுமே நீங்கள் இது வரைக்கும் வெற்றி தான். கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் அந்த போஸ்ட் துறையும் கண்டிப்பாக உங்களுக்கு கோரிக்கையை ஏற்று விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏன்னா ஐயா கை வச்சது எல்லாம் வெற்றி தான். அந்த வெற்றியோடு நீங்கள் மீண்டும் எங்களுடைய வளர்ச்சி மீடியாவுக்கு நீங்கள் பேட்டி பிடிப்பீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.